ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்பேஷண்ட் டிஆர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷண்ட் டிஆர்ஜி லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்ஜி அப்படின்னா என்ன? DRG, Diagnosis Related Group, or the patient classification system that group the hospital cases based on clinical characteristic and resources required for the treatment. The systems helps hospital receive appropriate reimbursement for the service that provided. So DRG, Patient Classification System. ஸோ இந்த சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற வரை, ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டிஆர்ஜி கோட் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நிமோனியான்னு வராங்க. ஓகேவா? ஸோ நிமோனியான்னு வர பேஷண்ட் ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு டிஆர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 195. ஸோ இன்னொரு பேஷண்ட் அதே ஹாஸ்பிட்டலில் நிமோனியான்னு வராங்க. அடிஷ்னலாக ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் எம்சிசி மேஜர் கோமார்பிட் காம்ப்ளிகேஷன். ஸோ எம்சிசி ஆட் ஆகி ஸோ டிஆர்ஜி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும். 195லேருந்து 193க்கு வந்து மாறிடும். இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு தனியாக வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ நிமோனியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இப்போ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு நாசல் கனுலா, பைபாப், வென்டிலேஷன் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால டிஆர்ஜி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. 195லேருந்து 193க்கு மாறுது. ஸோ இந்த பேஷண்ட் உடைய டிஆர்ஜி 193 அண்ட் ப்ரீவியஸாக வந்த பேஷண்ட் உடைய டிஆர்ஜி 195. ஸோ இந்த மாதிரி தனித்தனி குரூப். இப்போ இந்த 195க்கு டாலர் டிஆர்ஜி வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரம் 193க்கு வந்து டிஆர்ஜி வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அடிஷ்னலாக ஹாஸ்பிட்டல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் தனித்தனி குரூப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி கோட் வச்சு. ஸோ டிஆர்ஜி எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் பிடிஎக்ஸ். பிடிஎக்ஸுங்கிறது பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஸோ ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வராங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸோ பேஷண்ட்டுடைய டிஆர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அதே நேரம் செகண்டரி டயக்னோசிஸ். ஸோ அடிஷ்னலாக என்னென்ன கண்டிஷன்ஸ் கோமார்பிட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிற பொறுத்து உங்கள் டிஆர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்ன சர்ஜரிஸ் வந்து பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்கள் டிஆர்ஜி வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் டெமோகிராஃபிக்ஸ், ஏஜ், ஜெண்டர், டிஸ்சார்ஜ் ஸ்டேட்டஸ் பொறுத்தும் உங்கள் டிஆர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிஆர்ஜி வேல்யூ ஃபைனலாக வந்து அசைன் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது. ஓகேங்களா? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லைக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். அண்ட் சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஓகே. சில பேஷண்ட்டுக்கு டிஸ்பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் விட்ராவல், பேஷண்ட் வந்து லெஃப்ட் ஏஎம்ஏ. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து டிஸ்பொசிஷனால கூட டிஆர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். அது மாதிரி ஏஜ் ரிலேட்டட் டிஆர்ஜி கேட்டகரி இருக்குது. ஜெண்டர் ரிலேட்டட் டிஆர்ஜி கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கான ஒரு டிஆர்ஜி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கண்டிஷன்ஸ்க்காக அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டிஆர்ஜி வேல்யூ தான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அசைன் ஆகும். மல்டிபிள் கண்டிஷன் இருந்தாலும் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு டிஆர்ஜி தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அசைன் ஆகும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிஆர்ஜி வெயிட்டேஜ். ஓகேங்களா? டிஆர்ஜி பேமெண்ட். ஸோ மல்டிபிள் டிஆர்ஜிஸ் வராது. மல்டிபிள் கண்டிஷன் இருக்கிறதுனால. ஸோ மல்டிபிள் கண்டிஷன் இருந்தாலும் ஸோ அதில் எது அப்ராப்ரியேட் டிஆர்ஜிங்கிற பொறுத்து ஸோ டிஆர்ஜி இந்த வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ இந்த டிஆர்ஜி அசைன் பண்ணுறதுக்கு நம்ம 3M டூல் யூஸ் பண்ணுறோம். 3Mல தான் நம்ம கோட் பண்ணுறோம் மோஸ்ட்லி. ஸோ அதில் வந்து ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஆர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்எஸ் டிஆர்ஜி, அதுக்கப்புறம் ஏபிஆர் டிஆர்ஜி. ஸோ ஐஆர் டிஆர்ஜி பொறுத்தவரை அதை நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம மோஸ்ட்லி யூஎஸ்க்கு கோட் பண்ணுறதுனால நம்ம வந்து எம்எஸ் டிஆர்ஜி அண்ட் ஏபிஆர் டிஆர்ஜி யூஸ் பண்ணுறோம். எம்எஸ்ங்கிறது மெடிக்கல் சிவியாரிட்டி டிஆர்ஜி, ஏபிஆர்ங்கிறது ஆல் பேஷண்ட் ரிஃபைன்டு டிஆர்ஜி. ஸோ இதுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு ஃபார் ஹாஸ்பிட்டல் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஈச் டிஆர்ஜி ஹாஸ் ஃபிக்ஸ்டு பேமெண்ட் ரேட். ஓகே. ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5 பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்க. அந்த 5 பேஷண்ட்டில் 3 பேஷண்ட்டுக்கு நிமோனியா அண்ட் 2 பேஷண்ட்டுக்கு செப்சிஸ். ஸோ இப்போ இந்த செப்சிஸ்க்கு உள்ள டிஆர்ஜி பேமெண்ட் வேற மாதிரி இருக்கும். நிமோனியாவுக்கு உள்ள டிஆர்ஜி பேமெண்ட் வேற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? இந்த 3 பேஷண்ட் நிமோனியா வந்தாங்க இல்லையா? இந்த 3 பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் ஏ வந்து 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருக்காங்க. பேஷண்ட் பி வந்து 5 நாள் தங்கியிருக்காங்க. பேஷண்ட் சி வந்து 6 நாள் தங்கியிருக்காங்க. ஆனா பேஷண்ட்டுக்கு ஸ்டில் ஒரே ஒரு கண்டிஷன் நிமோனியா தான் இருக்கு. நிமோனியாக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேஷண்ட்டும் ஒரே கண்டிஷனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஆர்ஜி பேமெண்ட் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஈவன் தோ லெங்த் ஆஃப் ஸ்டே இன்கிரீஸ் ஆனாலும், பேமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? பேமெண்ட் வந்து எந்த ஒரு வேரியும் இருக்காது. பட் அடிஷனலா ஏதாவது கண்டிஷன், காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப டிஆர்ஜி வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். பேமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு மெயினா வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ புரொவைட் பண்ணணும். இது ஐடென்டிஃபை பண்றது. ப்ரீவியஸா டிஆர்ஜி வர்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து ஒரு கண்டிஷன்ஸ்க்காக அட்மிட் ஆறாங்க அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸ்க்கு எத்தன நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன சர்வீஸ் புரொவைட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரியாது. பட் டிஆர்ஜி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நிமோனியானா இத்தனை நாள் ட்ரீட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பேமெண்ட் தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளியரா வந்து இந்த டிஆர்ஜி பேமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. ஃபிக்ஸ்டு பேமெண்ட் ரேட். அது மட்டும் இல்லாம என்ஷூர் ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் பில்லிங் ஃபார் சிமிலர் கிளினிக்கல் கண்டிஷன். ஆல்ரெடி சொன்ன மாரி ஸோ அந்த பில்லிங்ல வந்து எந்த ஒரு லைக் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து நடக்காது. இந்த டிஆர்ஜி சிஸ்டம் வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்றனால. ஓகே. ஹெல்ப் இன் டேட்டா அனாலிசிஸ், பெஞ்ச்மார்க்கிங், குவாலிட்டி ரிப்போர்ட்டிங். இந்த டேட்டாவுமே வந்து இந்த டேட்டா செட்ஸ் நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் டெவலப் ஆகுது, என்னென்ன காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது, அது காஸ் ஆஃப் டெத் என்ன. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டிஆர்ஜி சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்டின்னா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டன தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா நீங்க இன்பேஷன்ட் டிஆர்ஜி கோடிங்க வந்து டீட்டெயில்டா லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.